பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அரே அப்படிங்கிறது சேம் டேட்டா டைப் வந்துட்டு நம்ம மல்டிபிள் வேல்யூஸா ஒரே இடத்துல ஸ்டோர் பண்றது தான் அரேஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிங்கிள் டைமென்ஷன் அரே, இது 2 டைமென்ஷன், இது வந்து 3 டைமென்ஷன். ஸோ மல்டி டைமென்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. ஸோ என் டிம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எனக்கு என்ன பண்ணும்னா, நம்மளோட இன்புட் எந்த டைமென்ஷன்ல இருக்குங்கிறத நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ 2 டைமென்ஷன்ல இருக்கு, 2D டைமென்ஷன்ல இருக்கு. ஷேப் அப்படிங்கிறது என்னோட டேட்டால எவ்வளோ ரோஸ், எவ்வளோ காலம் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எனக்கு ஸ்பெசிஃபை பண்ணும். சைஸ் அப்படிங்கிறது டோட்டல் எலிமெண்ட்ஸ். என்னோட இன்புட்ல எவ்வளோ டோட்டல் எலிமெண்ட்ஸ் இருக்குங்கிறத எனக்கு கொடுக்கும். அண்ட் டி டைப் அப்படிங்கிறது டேட்டா டைப். உள்ள இருக்கிற நம்பர்ஸோட டேட்டா டைப். ஓகே. ஜீரோஸ் அப்படிங்கிறது நான் கொடுக்க போற அந்த டைமென்ஷன் 2x3ஓ 3x4ஓ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு ஜீரோஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஒன்ஸ் அப்படிங்கிறது ஒன்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஒன்ஸ் ஜீரோஸஸ் தவிர மீதி ஏதாவது ஒரு நம்பர்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம ஃபுல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபுல் ஃபங்க்ஷன்ல 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல எந்த டைமென்ஷன்ல உங்களோட இன்புட் வரணும் அண்ட் செகண்ட் டைமென்ஷன்ல அது ஃபுல்லா உங்களுக்கு என்ன மாதிரியான என்ன நம்பர்ஸ்ல உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் ஆர்குமெண்ட். ஸோ ஐ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்பர் 3னா எனக்கு 3D டைமென்ஷன்ல கொடுக்கும். அதாவது 3x3 மேட்ரிக்ஸ்ல எனக்கு கொடுக்கும். பட் டயகனல் ஃபுல்லாவே 1 கவர் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏ ரேஞ்ச் வந்து நம்ம நார்மலா பார்த்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ அண்ட் ஸ்டெப் அப் வேல்யூ. லைன் ஸ்பேஸும் அதே மாதிரி தான். பட் ஆனால் அது நம்பர்ஸை ஜம்ப் பண்ணாது, லைன் ஸ்பேஸை ஜம்ப் பண்ணிட்டு போகும். லைன் ஸ்பேஸ் ஃபங்க்ஷன். புரியுதுங்களா ஆன்லைன்ல? லைன் ஸ்பேசிங்ல அது மட்டும் லைன் ஸ்பேஸா? லைன் ஸ்பேஸ்னா நம்ம தேர்ட் ஆர்குமெண்ட் 5 னு கொடுத்திருக்கோம். ஆனா இங்க வந்து 3.25 5.5 அப்படி வருது. இல்ல இது வந்து நம்பர்ஸை ஜம்ப் பண்ணாது. நடுவுல இருக்க லைன் ஸ்பேஸை பேஸ் பண்ணி எனக்கு ஜம்ப் பண்ணும். என்ன சொல்றது 1க்கும் 2க்கும் நடுவுல நமக்கு குட்டி குட்டி லைன் இருக்கும் இல்லைங்களா ஸ்கேல்ல. அந்த லைன் ஸ்பேஸ் அப்போ 5 லைன் ஸ்பேஸ்னா எனக்கு 1.6 அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அதுல இருந்து எனக்கு 5னா எனக்கு 3.25 அந்த மாதிரி அதோட லைன் ஸ்பேஸை ஜம்ப் பண்ணும். நம்பர்ஸ் 1ல இருந்து 3, 3ல இருந்து 5 அந்த மாதிரி ஜம்ப் பண்ணாது. ஓகே. புரியுதுங்களா? இது மோஸ்ட்லி வந்துட்டு பைத்தன்ல சப்போஸ் நீங்க விசுவலைசேஷன் யூஸ் பண்ண போறீங்கன்னா அங்க உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் அரே இண்டெக்சிங். ஸோ அரே இண்டெக்சிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம நார்மல் இண்டெக்சிங் மாதிரி தான். நம்பையில் இருக்க அரே மூலயமா என்னோட டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ 10, 20, 30, 40 என்ன டைமென்ஷன் கொடுத்துருக்கேன் இதில் நான்? 1 டைமென்ஷன். எஸ் 1 டைமென்ஷன். 0னா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? 10. So print array of 2. 2 na 30. 30. ஓகேங்களா? So print array of -1. இப்போ 40. last indexing. So print array of 1ல இருந்து 3. இப்போ 20, 30. ஓகே. 2D இண்டெக்ஸ்ல இண்டெக்சிங் 2D அரேல 2 டைமென்ஷன்ல நம்ம இண்டெக்சிங் பண்ணலாம். ஸோ அரே இஸ் ஈக்குவல் டு நம்பையில் இருக்க அரே மூலயமா என்னோட டேட்டாஸை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ 1, 2, 3, 4, 3 next 4, 5, 6. Print array 0, 1. என்ன அவுட்புட் வரும்? நான் இப்போ காமிக்கிறேன். மெயின் இண்டெக்சிங் எனக்கு எப்படி இருக்கும்? இதுதான் 0, இது 1. அந்த 0 இண்டெக்சிங்கில்
0 1 2. இந்த 1 இண்டெக்ஸிங்ல 0 1 2. இப்போ சொல்லுங்க. நான் ஸ்லைசிங் பண்ணல. ஸ்லைசிங்னா இங்க இருந்து இங்க போகிறது. நான் அந்த மாதிரி ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணல. நம்பர் 2. எஸ் 2. 0 இண்டெக்ஸிங்ல 1 இண்டெக்ஸ் பிரிண்ட் பண்ணிருக்கேன். சோ தட் அது 2 பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? Next, numpy operator. So A is equal to array of 1, 2, 3. B is equal to numpy dot array of 4, 5, 6. இது normal arithmetic operators மாதிரி தான். So print A plus B, A minus B, individual data நான் அது எடுத்துக்கும். ஓகேங்களா? So A into B ஏன்னா அரேல இருக்கனால. Print A divided by B. So individual contribution அதை எடுத்துக்கும். 1 plus 4, 2 plus 5, 3 plus 6. 1 minus 4, 2 minus 5, 3 minus 6. And 1 into 4, 2 into 5, 3 into 6. 1 divided by 4, 2 divided by 5, 3 divided by 6. So இந்த மாதிரி தான் அது ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். அரே ஈக்குவல் டு நம்பைல இருக்க அரே மூலமா என்னோட டேட்டாஸை நான் கால் பண்றேன் 1 4 9. ஓகே ஸோ பிரிண்ட் நம்பைல இருக்க ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமா என்னோட வேரியபிளை பிரிண்ட் பண்றேன். இந்த ஸ்கொயர் ரூட் எனக்கு என்ன பண்ணுனா இங்க இருக்கிற நம்பர்ஸ் எதை வச்சு ஸ்கொயர் பண்ணிருக்கு 2 into 2 4 3 into 3 9. அப்போ 2 வச்சு அது ஸ்கொயர் ஆயிருக்கு, 3 வச்சு ஸ்கொயர் ஆயிருக்கு, 1 வச்சு ஸ்கொயர் ஆயிருக்கு. ஸோ எதை பேஸ் பண்ணி அது ஸ்கொயர் ஆயிருக்கு அந்த டேட்டாவை கொடுக்கும். எனக்கு ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபுல் ஃபங்க்ஷன் எனக்கு என்ன பண்ணுனா நம்பைல இருக்க எனக்கு ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமா என்னோட டேட்டாவை நான் கால் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டாவை கால் பண்ணும்போது எனக்கு இங்க இருக்கிற இண்டிவிஜுவல் டேட்டாவும் ஸ்கொயர் ஆகி பிரிண்ட் ஆகும். ஸோ 1 into 1 4 into 4 4 4 are 16 9 9 are 88 9 9 are 81. ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் ஆகி பிரிண்ட் ஆகிறது ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபுல் ஃபங்க்ஷன். SQRT அப்படிங்கிற அந்த ஸ்கொயர் அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுனா என்கிட்ட இருக்க இன்புட் எதை வச்சு ஸ்கொயர் ஆயிருக்கும் அதோட பேஸை ஃபைண்ட் அவுட் பண்றது ஸ்கொயர் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் மீதி எல்லாமே நார்மல் தான். சம், மின், மேக்ஸ், ஆவரேஜ், அதுதான் ஆவரேஜ்ல அதுதான் மீன். ஸோ நம்பைல இருக்க சம்ங்கிற ஃபங்க்ஷன் மூலமா என்னோட அரேவை நான் கால் பண்றேன். ஸோ டோட்டலாக எனக்கு ஆட் பண்ணி பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் நம்பைல இருக்க மீன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மூலமா என்னோட டேட்டாவை நான் கால் பண்றேன். மீன் அப்படிங்கிறது ஆவரேஜ் பைத்தன்ல. ஸோ ஆவரேஜ் டேட்டாவை எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓவரால் எனக்கு ஆட் பண்ணி அது டிவைடட் பை 3 அந்த மாதிரி ஆவரேஜ் கால்குலேட் பண்ணும். நெக்ஸ்ட் பிரிண்ட் நம்பைல இருக்க மேக்ஸ் வேல்யூ மூலமா என்னோட அரேவை நான் கால் பண்ணிக்கிறேன். அரே இல்லை என்னோட வேரியபிள். ஸோ ஏஆர்ஆர் கொடுத்துருக்கேனால நான் அரேன்னு சொல்றேன். என்னோட வேரியபிள் நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ தட் மேக்ஸிமம் வேல்யூ. மினிமம் வேல்யூ அப்படிங்கிறது என் min of என்னோட வேரியபிள் 1. ஓகே, ஸோ இது ஏதாவது டவுட் இருக்குங்களா? எனி டவுட்ஸ்? இன்னும் முடியல. நம்பைல இன்னும் ஒரு 5 to 10 ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இருக்கு. ப்ராட்காஸ்ட் ஜாயின்ஸ் இருக்கு. ப்ராட்காஸ்ட் ஜாயின் அப்படிங்கிறது ஸ்மால் அரே வந்துட்டு பிகர் அரேக்குள்ள போய் இதாகும். இப்போ இங்க நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு நார்மல் அடிஷன், நார்மல் அரே. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனோ மேட்ரிக்ஸ் அடிஷனோ நமக்கு என்ன பண்ணும்? எனக்கு நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் இல்லைங்களா 1 + 4 இல்ல 1 into 4 + 1 into 5 அந்த மாதிரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அதுவுமே இருக்கும். ஹலோ, ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே ரிமைனிங் மண்டே பார்க்கலாம். அதனால தான் 9:30க்கு ஜாயின் பண்ண சொன்னேன். ஸோ 10 o'clock 10:30க்கு நான் கிளம்பணுங்கனால 9:30க்கு ஜாயின் பண்ண சொன்னேன்.
ஓகே. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா நம்பைல? நம்பை இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இன்னும் கொஞ்சம் இருக்கு. மண்டே வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாண்டாஸ். பாண்டாஸ் ஒரு 2 to 2 1/2 டேஸ் போகும் அவ்வளோதான். ஸோ இதுவரைக்கும் எடுத்ததுல யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? நம்பை இம்போர்ட் பண்ணும்போது செஷனுக்கு ஒன்ஸ் ஒரு வாட்டி இம்போர்ட் பண்ணா போதுமா? ஒன்ஸ் நீங்க வந்துட்டு இம்போர்ட் பண்ணீங்கன்னா, இந்த செஷன் ஃபுல்லாவே உங்களால நம்பை யூஸ் பண்ண முடியும். நியூ ஜாயினருக்கு இப்போ நியூவா ஜாயின் பண்ணீங்களே, அவங்களுக்கு மட்டும் சொல்லிடுறேன். நீங்க இம்போர்ட் நம்பை குடுத்தும் எரர் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு பிப் இன்ஸ்டால் நம்பைன்னு குடுத்து நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா, அது இந்த இடத்துல இம்போர்ட் ஆயிடும். சப்போஸ் அது வந்து உங்களோட இதுல வந்து இன்ஸ்டால் ஆகாம இருக்கும். ஹலோ? சொல்டா. ஓகேங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இப்ப என்ன சொன்னேன்னு மறந்துட்டேன். என்ன சொன்னேன்? இது இன்ஸ்டால் ஆகுறதுக்கு ஜஸ்ட் இந்த பிப் இன்ஸ்டால் மட்டும் குடுத்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, இந்த செஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு வொர்க் ஆகும். ஓகேங்களா? ஆன்லைன்ல கேக்குதுங்களா? எஸ் மேம். ஓகே. ஸோ இது வொர்க் அவுட் பண்ணுங்க. ரிமைனிங் மண்டே கன்டின்யூ பண்ணிக்கலாம். தேங்க் யூ. சீ யூ ஆன் மண்டே. மேம் 3 டேஸ்க்குள்ள நோட்ஸ் நான் ஷேர் பண்றேன் மேம். இன்னைக்கு டே என்னது? இன்னைக்கு 14 மேம். ம். 12, 13 and 14 வேணும் மேம். ஓகே. ஷூர். நான் குடுக்குறேன். ஓகே மேம். ஹலோ. ம். ஹலோ. ஹாய் மேம். குட் மார்னிங் மேம்.